அனைவருக்கும் மதிய வணக்கம். நம்ம செடிகளுக்கு இன்றைக்கி ஒரு குளுக்கோஸ் கொடுக்க போகிறோம். அந்த குளுக்கோஸ் தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கொத்து கொத்தா காய்கள், கொத்து கொத்தா பூக்கள், செடி ஹார்மோன்ஸ், ரூட் ஹார்மோன்ஸ் நல்லா வளர்ச்சி வரும். இந்த உரங்கள் கொடுக்கறதுனால இது செடிகளுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் பயன்படுற ஒரு உரங்கள் தாங்க. மாதுளை பழத்தை நம்ம அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து நம்ம சாப்பிட்டுடலாம். அந்த தோல் இருக்குது இல்லைங்களா, அந்த தோலை மட்டும் எடுத்து, அந்த தோலில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. நமக்கே அது லூஸ் மோஷன் ஆகும்போது, டிசென்ட்ரி ஆகும்போது தோலை அரைச்சி குடித்தா நின்றுடும். அதே மாதிரி நம்ம செடிகளுக்கு இது வேர் ஊட்டியாகவும், செடிகளை வளர்ச்சியை தூண்டுற விதமாகவும், காய்கறிகள் பெரிய சைஸாகவும், பூக்கள் பெரிய சைஸாகவும், எல்லாமே பழங்கள் எல்லாமே நல்ல வளர்ச்சி தன்மையோடு வர்றதுக்கு இந்த ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ணலாங்க. அது எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தோலை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு நம்ம ஒரு பாட்டில் எடுத்து அதில் 2 ஹோல்ஸ் போட்டுக்க வேண்டியது தான். அந்த பாட்டிலில் இல்லை உங்கள்கிட்ட ஸ்ப்ரேயர் இருந்தால் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரேயர் இல்லைனா பாட்டிலில் ஊற்றிட்டு 2 ஹோல்ஸ் போட்டு செடிங்களுக்கு ஃபஸ்ட்டு மேல் உரம் கொடுத்துடணும். அதுக்கப்புறமா அதையே கிளறிலாம் விடணும்னு அவசியம் இல்லை. இது தண்ணின்றதுனால அப்படியே அடி உரமாக கொடுக்கணும். நம்முடைய எல்லா செடிகளுக்கும் நான் கொடுப்பேங்க. பூச்செடி, காய்கறி செடி, பழச்செடிகள் எல்லாத்துக்குமே கொடுப்போம். அதே மாதிரி இந்த மாதிரி கொத்து கொத்தாக மொட்டுக்கள் வைப்பாங்க. தளிர்கள் பாருங்கள். எல்லா ரோஜா செடிகளுக்கு மட்டும் இல்லை, எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். பாருங்கள், நீங்களே பாருங்கள். நம்ம கொடுக்குற உரங்கள் நேரடியாக கொடுக்கப்படும். உங்களுக்கு நேரடியாகவே நம்ம வீடியோஸில் எவ்வளோ தளிர்கள் வந்திருக்காங்க, எவ்வளோ மொட்டுக்கள் வந்திருக்காங்க, எந்த செடிகள் காஞ்சிருக்காங்க, எந்த செடிகளில் பூச்சி தாக்குதல் இருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே நம்ம முழுமையாக வீடியோ போடுறோம். எப்படி இருக்காங்க பாருங்கள். இயற்கையை ரசிப்போமான்ற மாதிரி ஒரே இடங்களில் அவ்வளோ பூக்கள் இயற்கையோடு ஒன்றிருக்காங்க. நான் போன வருஷத்தை விடங்க இந்த வருஷம் தான் ரோஜா நிறைய பறிச்சிருக்கேன். நான் எல்லா பூக்கள் அதிகம், ஆனால் ரோஜா இந்த அளவுக்கு போன வருஷம் எனக்கு பூக்கள் பூத்துட்டே இல்லை. டெய்லி பூக்கள் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதுவும் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு விதமாக அழகாகவும் இருக்குது. அந்த லேயர்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. சிலது ரவுண்ட் ஷேப்பில், சிலது ஓவல் ஷேப்பு, சிலது அடுக்கடுக்காக, சிலது குட்டியாக நிறைய இதழ்களோடு அப்படி பந்து மாதிரி. அதே மாதிரி நிறைய ரோஸ் டபுள் கலர், ட்ரிபிள் கலர் அந்த மாதிரி இருக்காங்க. வாங்க.